நல்லாட்சி நல்லாட்சின்னு சொல்றான். எங்க நல்லாட்சி நடக்கிறது? எல்லாமே ஊழல் மிகுந்த ஆட்சியா தான் நடக்குது. திராவிட முன்னேற்ற கழக அரசு 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால திண்டுக்கல் மாவட்டத்தில் தேர்தல் அறிக்கை என்னென்னலாம் சொன்னார்கள் என்பதை நான் படிக்கிறேன். ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நத்தம், நிலைக்கோட்டை, தொப்பப்பட்டி ஆகிய இடங்களில் அரசு கலை அறிவியல் கல்லூரி தொடங்கப்படும். தொடங்கினார்களா? லட்சுமணப்பட்டியில் குடகனாற்றின் குறுக்கே அணை கட்டி வேடசந்தூர் பகுதியில் நீர்ப்பாசன வசதிகளை பெருக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும். எடுத்தார்களா? குடகனாற்றின் குறுக்கே ஓர் அணை கட்டி வேடசந்தூர், வடமதுரை, குஜிலியம்பாறை ஆகிய ஊர்களில் நீர்ப்பாசன வசதியை பெருக்க நடவடிக்கை எடுக்கப்படும். என்ன எடுத்தாங்களே? பழனி தொகுதியில் பச்சையாற்றில் ஒரு அணை கட்டி பழனி மற்றும் தொப்பம்பட்டி ஒன்றியங்களில் நீர்ப்பாசன வசதிகளை பெருக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதுவரைக்கும் அணை கட்டல். குண்டாறு கூட்டு குடிநீர் திட்டம் கொடைக்கானலுக்கு வந்திருக்கிறதா? சின்னாளப்பட்டியில் ஒரு ஜவுளி பூங்காவும் சாயக்கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையமும் அமைக்கப்படும். இதுவரைக்கும் பண்ணியிருக்கிறார்களா? இதுவரைக்கும் 4 ஆண்டு ஆட்சியில். ஆனால் அவர்கள் என்ன கேட்கிறார்கள் சொன்னால், பாரத பிரதமர் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள் என்று கேட்கிறார். 14 லட்சம் கோடி ரூபாயை தமிழ்நாட்டிற்கு தந்திருக்கிறார்கள். நமது திண்டுக்கல் மாவட்டத்திற்கு திண்டுக்கல் பழனி பஞ்சாமிர்தத்திற்கு புவிசார் குறியீடு வாங்கி தந்திருக்கிறார்கள். பொள்ளாச்சி டு பழனிக்கு 62 கிலோமீட்டர் ரயிலுக்கு எலக்ட்ரிக்கல் ஸ்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க. பழனி ரயில்வே ஸ்டேஷனுக்கு 95 லட்சம் ரூபாய்க்கு மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. ஒட்டன்சத்திரம் ரயில் நிலையத்திற்கு 35 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். திண்டுக்கல் ரயில் நிலையத்திற்கு லிப்ட் போடுவதற்கு 1.25 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்.